अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் முன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன் அடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத புராத ரக்ஷை கதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. ஸ்ரீரங்கநாதனுடைய பாதுகைகளை குறித்து ஓரிரவிலே 1000 ஸ்லோகங்களை அருளி செய்துள்ளார் வேதாந்த தேசிகன். அதுதான் ஸ்ரீ பாதுகா சகஸ்ரம் என்று போற்ற பெறுகின்றது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் பாதுகையினுடைய பெருமையை ஒவ்வொரு விதமாக வர்ணிக்கிறார். ஒவ்வொரு ஸ்லோகமும் பாதுகையினுடைய மற்றொரு திருவுருவமாக இருக்கக்கூடிய நம்மாழ்வார் தானே எம்பெருமானுடைய பாதுகை ஸ்தானத்தில் இருப்பவர். ஸ்ரீ ஷடகோபன் என்று அந்த பாதுகையை அப்படித்தானே நாம் வழங்குகிறோம். அதனால் ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் கூட நம்மாழ்வாருடைய பெருமையும் நாம் சேர்த்து அனுபவிக்கலாம். இப்பொழுது பாதுகா சகஸ்ரத்திலே 504வது ஸ்லோகம் முதலிலே நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாகிறது. இந்த 504வது ஸ்லோகத்திலே என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார்? எம்பெருமானுடைய பாதுகையை யார் தலைமையிலே தரிக்கிறார்களோ அவர்களை தேவர்களும் வணங்குகிறார்கள் என்று தெரிவிக்கிறார். எம்பெருமானுடைய அடியவன் என்னால் என்ன பண்றான்னா தேவர்கள் கூட வணங்குகிறார்கள். புராணம் தெரிவிக்கிறது அல்லவா? யமன் என்ன சொன்னான்? பிரபுரகம் அந்யனுடாம் ந வைஷ்ணவானாம். மற்றவர்களுக்குத்தான் பிரபுவே தவிர வைஷ்ணவர்களுக்கு நான் பிரபு அல்ல, அவர்கள்தான் எனக்கு பிரபுக்கள் என்று சொன்னான். அதனால்தான் திரவந்தி தைத்தியாக பிரணமந்தி விப்ராக என்றெல்லாம் பிரமாணங்கள் சொல்லுகின்றன. அதனால தேவர்கள் அடியவர்களை வணங்குவார்கள் என்கிற அர்த்தத்தை நாம் உணரும்படியாக இந்த ஸ்லோகத்திலே காட்டி அருளுகிறார். யாமேவ ரத்னகிரணைர் மணிபாதரக்ஷே சூடாபதே தனுபிருதாம் பவதி விதத்தே சக்ராதி தைவத சிகாமணிரஜ்யமானைஹி தாமேவதே பிரகடயந்தி பதைரபிக்ஷாம். யாமேவ ரத்னகிரணைஹி மணிபாதரக்ஷே ஹே மணிபாதரக்ஷே, அதாவது கல்லழைத்த பாதுகையே என்று அழைத்து சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்னால், அங்கே பவதி ரத்ன கிரணைஹி, உன்னுடைய அந்த பாதுகையிலே இழைத்திருக்கக்கூடிய உன்னுடைய ரத்தன கிரணங்களாலே யாமேவ சூடாபதே தனுபுருதாம் விதத்தே, யார் சூடாபதே தங்கள் தலையிலே அதை விதத்தே தரிக்கிறார்களோ, அதாவது ரத்தினங்களுடைய காந்தியானது எந்த பிராணிகளுடைய தலையிலே ஒரு அழகை உண்டு பண்ணுகிறதோ, பாதுகையினுடைய ரத்தினத்தினுடைய ஒளியானது யாருடைய தலையிலே பிரகாசிக்கிறதோ என்று சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த அடியவர்கள் அந்த பாதுகையை வணங்குகிறார்கள். வணங்குகிறபடியினாலே அந்த ஒளியானது அவர்கள் தலையிலே படுகிறது, அது அவர்களுக்கு ஒரு அழகை உண்டாக்குகிறது என்று இப்படித்தான் அதற்கு பொருள். யாருடைய தலையானது தனுபிருதாம் என்று சொன்னால் ஒரு உடல் படைத்தவர்கள், அதாவது எந்த பிராணியாயிருந்தாலும் சரி, அது தலையாலே பாதுகையை வணங்கி அந்த பாதுகையினுடைய ஒளியை தன்னுடைய தலையிலே ஏற்கிறார்களோ, அதனால் அவளுடைய தலையே அழகை அடைகிறதோ,
அப்படிப்பட்டவர்களுக்கு இன்னும் என்ன பெருமை என்று சொன்னால், சக்ராதி தெய்வத சிகாமணி ரஜ்யமானை. சக்கரன், சக்கரஹா என்னால் அது இந்திரனை சொல்லும். அப்ப சக்கராதி தெய்வத சிகாமணி, இந்திரன் முதலான தேவர் தலைவர்கள் இருக்காளோ இல்லையோ, அவர்களுடைய கிரீட்டங்களிலே, சிகாமணி என்னால் என்ன, தெய்வத சிகாமணி, அவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய கிரீட்டங்களிலே இருக்கக்கூடிய மணிரஜ்யமானை, அந்த மணிகளினுடைய ஒளியானது என்ன பண்ணுகிறதுன்னா, தாமேவதே பிரகடயந்தி பதை ரபிக்யாம், அது நன்றாக என்ன பண்ணுகிறதுன்னா இந்த அழகை இன்னும் நன்றாக பிரகாசப்படுகிறது. அதாவது ஏற்கனவே எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்கினபடியினாலே திருவடிகளிலே இருக்கக்கூடிய பாதுகை, அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய ஒளிகள் இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை வணங்குகிறவர்களுடைய தலையை அலங்கரிக்கிறது, நன்னாக அழகுபடுத்துகிறது. அந்த அழகை நான் இன்னும் வெளிச்சம் போட்டு காட்டுகிறது எதுன்னு கேட்டா, தேவர்களுடைய கிரீட்டத்திலே இருக்கக்கூடிய ரத்தினங்கள் என்று அப்படி சொல்றார். தேவர்களுடைய கிரீட்டத்திலே இருக்கக்கூடிய ரத்தினங்கள் இவர்களுக்கு இன்னும் பிரகாசத்தை உண்டாக்குகிறதுன்னு சொன்னா, அப்ப கிரீட்டமானது அந்த அடியவர்களை வணங்குகிறதுன்னு அர்த்தம். தேவர்களுடைய கிரீட்டங்களானவை அடியவர்களுடைய முன்னாலே வணங்குகின்றார். அப்ப வணங்குறபடியினாலே அந்த ஒளியானது இவர்கள் மேலே பட்டு இன்னும் பிரகாசத்தை அடைகிறது என்று இப்படியாக. இதனுடைய உட்கருத்து என்னன்னு கேட்டா, இந்த பாதுகையை யார் வணங்குகிறார்களோ அவர்களை தேவர்களும் வணங்குகிறார்கள், தேவர்களாலும் சேவிக்க தகுந்தவர்களாக ஆகிறார்கள் என்கிற உயர்ந்த கருத்துத்தான் இந்த ஸ்லோகத்திலே சொல்லப்பட்டது. அடுத்தபடியாக 505வது ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார், அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய பிரகாசங்களை எல்லாம் பார்த்தால் அவர்களெல்லாம் பயிர்கள் போலே, நல்ல விளைநிலங்களிலே இருக்கக்கூடிய பயிர்களைப் போலே அந்த ஒளிக்கற்றைகள் இருக்கின்றன. அதனால இவற்றையெல்லாம் ஏற்படுத்துகின்ற ஒரு பயிர் தொழிலாளியாக, அதாவது பயிர் காப்பாளனாக ஸ்ரீ ரங்கநாதன் இருக்கிறான் என்று அவனை சொல்லுகிறார். ரத்னாங்குரைஹி அவிரளா மணிபாதரக்ஷே பாகோன்முகைஹி பரிகதா புருஷார்த்த சஸ்யைஹி தேவேன ரங்கபதினா ஜகதாம் விபூத்யை கேதாரிகேவ கிருபயா பரிகல்பிதாத்வம். ரத்னாங்குரைஹி, ஹே மணிபாதரக்ஷே, ரத்ன அங்குரைஹி, அதாவது இந்த ரத்னத்திலிருந்து எழக்கூடியது பிரகாசம், அந்த பிரகாசமானது அப்படி நீண்டு கம்பி போலே இருக்கிறபடியினாலே அது எப்படி இருக்கிறதுன்னு பார்த்தா அங்குரைஹி, முளை விட்டு இருக்கிறா போலே தெரியறதுன்னு சொல்றாரு. அதனால ரத்தனத்தினுடைய காந்திகள் எல்லாம் பயிர் முளைகளை போலே அப்படி தெரிகிறது. அதனால என்ன தெரியறதுன்னா, ரங்கபதினா தேவேன, அந்த ரங்கபதியான தேவன் இருக்கிறானே எம்பெருமான் ஸ்ரீரங்கநாதன், அவன் என்ன பண்ணுகிறான்னா ஜகதாம் விபூத்யை, இந்த உலகத்தினுடைய நன்மையின் பொருட்டு உலகங்களுக்கெல்லாம் விசேஷமான ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக என்ன பண்ணுகிறான் என்னால் புருஷார்த்த சஸ்யைஹி, புருஷார்த்தங்கள் தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், அதாவது அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லுகிறோம் அல்லவா, அதையெல்லாம் இங்க இந்த இடத்துல பயிர்களாக சொல்லுகிறார். பயிர்களாக அந்த பயிர்களை உண்டாக்குறது எந்த இடம்னு கேட்டா கேதாரிகா. கேதாரிக்கான்னா வயல். அப்ப என்னன்னா, இந்த பாதுகையினுடைய ஒளி அப்படி பயிர் முளைய போலே தெரிகிறது. அந்த பயிர் முளைத்தால் என்ன ஆக, நன்னாக முதல்ல அது முளையாக இருக்கும், அதுக்கப்புறம் நன்றாக பயிர் முற்ற அவனுக்கு அரிசியோ பருப்போ என்ன வேணுமோ அந்த விஷயங்களெல்லாம் கிடைக்கிறது அல்லவா. ஆனால் இங்கே என்னன்னா, ரங்கநாதனிடத்திலிருந்து என்ன கிடைக்கிறது நமக்குன்னா, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் என்கிற புருஷார்த்தங்கள் கிடைக்கிறது. அப்ப அந்த புருஷார்த்தங்கள் தான் அந்த பயிர்களாலே விளையக்கூடிய பயன். அப்ப அந்த காந்தி கிரீட்டத்தினுடைய தேஜஸ் இருக்கிறதே, அதுதான் அந்த பயிர்களுடைய முளைகள் என்று சொன்னால், அப்போ அந்த பாதுகை என்ன ஆகிறதுன்னு கேட்டா அதுதான் வயல், கேதாரிகா என்கிறது.
அதனால எம்பெருமானுடைய கிருபையினாலே நீ வயல் போலே ஏற்படுத்தப்பட்டாய். வயலில் பயிர் முளைக்கும், அதுபோல உன்னுடைய பாதுகையில் இருக்கக்கூடிய ரத்தினங்களினாலே அந்த கிரணங்கள் முளைக்கின்றன. அந்த பாதுகையை சேவிப்பவனுக்கு தர்மார்த்த காம மோட்சங்களாகிற புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கிறபடியினாலே இந்த பயிர்களாகிற முளையிலிருந்து அவர்களுக்கு வேண்டிய புருஷார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கிறது என்று இப்படியாக ஓர் அர்த்தத்தை தெரிவிக்கிறார். அப்போ ரங்கநாதன் தான் யார் என்னால் அந்த பயிரை விளைக்கின்றவன். நம்ம ஆழ்வார் ஒரு பாசுரத்தில் காட்டுகின்ற போது பத்தி உழவன் என்று சொல்லுகிறார். பத்தி உழவன் பழம்புனத்து என்று இப்படியெல்லாம் பல பல பாசுரங்களிலே இது பத்தி உழவன் பழம்புனத்து மொய்த்தெழுந்த கார்முகில் இதெல்லாம் திருமழிசை ஆழ்வாருடைய பாசுரம் இது. இப்படி எம்பெருமானை உழவனாக தெரிவித்தார். அந்த உழவனுடைய பயிர் நிலம் எதுன்னா எம்பெருமானுடைய பாதுகை. அந்த பாதுகையில விளையக்கூடிய பயிர்கள் எவை என்னால் அதனுடைய தேஜஸ். அந்த தேஜஸை வணங்குபவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்னன்னா தர்ம அர்த்த காம மோட்சங்கள் என்று இப்படியாக இந்த பாதுகையினுடைய பெருமையை இவ்வாறு வர்ணித்தார் இந்த ஸ்லோகத்தில். அடுத்தபடியாக 506வது ஸ்லோகம். இந்த 506வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார் என்னால் எம்பெருமானுடைய இந்த பாதுகை, அந்த பாதுகையை வணங்குறவர்களுக்கு என்ன ஆகிறது? அறியாமையாகிற இருள் அகறுகிறது. அதற்கு பிறகு அவர்களுக்கு என்ன பெருமை கிட்டுகிறது என்னால் பிராட்டி எப்படி எம்பெருமானை அனுபவிக்கிறாளோ அதுபோல நான் அந்த வணங்குகிறவர்களும் எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய பேரு கிட்டுகிறது என்பது போல ஓர் அர்த்தத்தை இந்த பாசுரத்திலே இந்த ஸ்லோகத்திலே தெரிவிக்கிறார். நிர்தூதமோக திமிராக தவ ரத்ன தீபைஹி நிர்வித்யமான விபவம் நதராஜபுத்ரியா பிரத்யக்ஷயந்தி நிகமாந்த நிகூடமர்த்தம் பாதாவனி த்வயி நிவேசித பாவபந்தாக. ஹே பாதாவனி என்னால் எம்பெருமானுடைய திருவடிகளை ரட்சிப்பவளே என்று சொல்றார். அவர்களெல்லாம் என்ன பண்றாரு? அந்த பாதுகையை பார்த்து த்வயி நிவேசித பாவபந்தாக, உன்னிடத்திலே வைக்கப்பட்ட மனசை உடையவர்கள், பாவபந்தம் அந்த பக்தியை உடையவர்கள், உன்னிடத்திலே வைக்கப்பட்ட பக்தியை உடையவர்கள், அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதுன்னு கேட்டா தவ ரத்ன தீபைஹி, உன்னுடைய அந்த பாதுகையில் இருக்கக்கூடிய உன்னுடைய கிரணங்களாலே, ரத்தினங்களுடைய கிரணங்களாலே நிர்தூத மோக திமிராக, அந்த மோகமாகிற இருட்டு இருக்கிறதே அது நிர்தூத அடியோடு நீக்கப்பட்டு விடுகிறது. அதாவது பாதுகையை யார் வணங்குகிறார்களோ அவளுக்கு அந்த அறியாமையாகிற இருள் அகன்று விடுகிறது. இருள் எப்படி அகரும்? இன்னொரு ஒளிப்பொருளாலே தானே அகரும். சூரியன் இருந்தால் தானே இருட்டு அகலும். இந்த இடத்துல அந்த ஒளிப்பொருள் எதுன்னு கேட்டா தவ ரத்ன தீபைஹி, உன்னுடைய ரத்தினமாகிற தீபம், அதாவது அதில் இருக்க அந்த பாதுகையினுடைய ஒளி, அதனால என்ன ஆகிறதான் இவாளுடைய அறியாமையாகிற இருட்டு அது என்ன விலகி விடுகிறது. அதுக்கு பிறகு இவர்களுக்கு என்ன கிடைக்கிறது என்று பார்த்தால் சொல்றார் நிர்விஷ்யமான விபவம், எல்லா வைபவங்களையும் அனுபவிக்கிறார்கள். எந்த விபவம்னு கேட்டா நதராஜபுத்ரியா, நதராஜன் என்னால் ஆர்? அவன்தான் சமுத்திரராஜன். அவனுடைய புத்திரி யார் என்னால் இவள் தான் பெரிய பிராட்டியார். அப்ப பெரிய பிராட்டியார் என்னென்ன பேற்றை அனுபவிக்கிறாளோ அந்த பேரெல்லாம் இந்த பாதுகையை வணங்குபவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொல்றார். அதுவும் பெரிய பிராட்டியார் அனுபவிக்கிற பேரு எப்படிப்பட்ட பேருன்னு கேட்டா நிகமாந்த நிகூடமர்த்தம், வேதத்திலேயும் கூட உள்ளே பொதிந்து கிடக்கக்கூடிய அர்த்தம் அது. அதாவது எம்பெருமானுடைய வைபவம், எம்பெருமானுடைய பெருமை என்பது வேதத்திற்கு உள்ளே பொதிந்து கிடக்கிறது. அதை அவ்வளவு சுலபமாக அறிய முடியாது. ஆனால் பிரத்யக்ஷயந்தி, யார் பிரத்யக்ஷயந்தினா நன்றாக பிரத்யக்ஷமாக அதை பார்க்கிறார்கள். யாருன்னு கேட்டால் தொய்நிவேசித பாவபந்தாக, பாதுகையிலே வைக்கப்பட்ட பக்தியை உடையவர்கள், பிராட்டியாலே மட்டும் அறியக்கூடியதான, அப்படிப்பட்ட பிராட்டியாலே அனுபவிக்கப்படுகிறதான அந்த பேற்றை அடைகிறார்கள் என்று இந்த ஸ்லோகத்திலே மிக அற்புதமாக வர்ணித்தார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.